ஒரு சக்ஸஸ் பண்ணுறவங்க டாப்பருடைய லாஸ்ட் 12 நாள் ஷெட்யூல் எப்படி இருக்கும்? நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட் 12 டேஸ் வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர், கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். பட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எது வரும் எது வராது அப்படின்றது ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. இது வராதோ இல்லை நிறைய பேர் ஆஸ்பிரன்ஸோட மைண்ட் செட் வந்து ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா, மறந்துருமோ அப்படின்ற பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது வந்து குரூப் 4ல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 100 மார்க்ஸ் வந்து தமிழ் தான் இருக்கும், 100 மார்க்ஸ் தான் ஜிஎஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியில் வந்து நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக அந்த 100 மார்க்ஸ் வந்து தமிழுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு கோத்ரூ வந்து பண்ணி தான் ஆகணும். அது கண்டிப்பாக ஏன்னா 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது குரூப் 4ல் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு காரணமாக இருக்குது? இந்த 12 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ரெஷர் இருக்கும். இந்த 12 நாளும் வந்து இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா உற்சாகமாக படிக்கிறது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னோட பேர் இளவரசி. இப்போ ரீசெண்ட்லி நடந்த கம்பைன் சிவில் சர்வீசஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் நான் கிளியர் பண்ணி இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2023 வந்து கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்ட்லி நான் வந்து இந்த 2 இயர்ஸாக வந்து டைப்பிஸ்ட்டாக வந்து ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் குரூப் 4ல் இருந்துக்கிட்டே இருந்தால் செகண்ட் அட்டெம்ப்டில் என்னோடய குரூப் 1 வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். குரூப் 4ல் வந்து என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் தான் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் எழுதின எல்லா ப்ரிலிம்ஸுமே நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கும் போது இப்போ லாஸ்ட்டு ஒரு 12 டேஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். லாஸ்ட் 12 டேஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கம்ப்ளீட்டாக நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ரிவிஷனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நியூவாக வந்து நம்ம எதுவுமே இப்போ போயிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து படித்து ப்ரெஷரைஸ் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்குள்ளே கண்டிப்பாக பயம் இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம மறந்துடுமோ, நம்ம எக்ஸாம் போய் எழுதும் போது இந்த பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, இல்லை அப்போ தான் நம்ம லாஸ்ட் மினிட் படிக்கும் போது தான் நமக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய புது விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான், அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல நமக்கு பயம் நிறைய வரும். இந்த கொஸ்டின் நம்ம படிக்காம விட்டுட்டோமோ, இந்த லெசன் நம்ம படிக்காம விட்டுட்டோமோ, இதுலேருந்து கொஸ்டின் வந்துருமோ அப்படின்ற பயம் வந்து நிறைய இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படித்தது கம்ப்ளீட்டாக அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து நிறைய வேண்டாம் லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் நமக்குள்ளேயே வந்து பயத்தை வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த 3R அப்படிங்கிறது தான், அதாவது ரீட், ரிவிஷன், ரிப்பீட், இந்த 3 விஷயம் மட்டும் கண்டினியூஸாக லாஸ்ட் மினிட்ல ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி படித்ததில் PYQஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுலாம். ஸோ லாஸ்ட் மினிட் அப்படின்னும் போது இந்த பாலிட்டியில் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. அந்த அதாவது இந்த இயரில் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது நோட்ஸ் மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் நோட்ஸை மட்டும் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணுங்கள். இதுதான் வந்து லாஸ்ட் மினிட்ல பண்ணோம். ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ் ஆகிக்க வேணாம். ஏன்னா நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம், கண்டிப்பாக நம்ம படித்ததுலேருந்து மட்டும்தான் வரப்போகுது அப்படின்ற மைண்ட் செட்டோட போயிட்டு எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு சக்ஸஸ் பண்ணுறவங்க டாப்பருடைய லாஸ்ட் 12 நாள் ஷெட்யூல் எப்படி இருக்கும்? நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து படித்தது படிக்காதது அப்படின்றத நான் பிரிச்சுப்பேன். எனக்கு வந்து எது நல்லா வரும், எது வந்து நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றத நான் பிரித்து வச்சுப்பேன். ஸோ பிரித்து வச்சுட்டு இந்த லாஸ்ட் 12 டேஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எதெல்லாம் எனக்கு வந்து மறக்கிற மாதிரி இருக்குது, இல்லை எதெல்லாம் வந்து நான் இன்னும் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சிடணும், அடுத்த 2 டேஸில் வந்து நான் ஐஎன்ஓ முடிச்சிடணும், இல்லை அடுத்த 2 டேஸில் வந்து நான் பாலிட்டி, அந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட்டப் பண்ணிப்பேன். ஸோ என்னோட நல்லா தெரிஞ்சது அப்படிங்கிறது நான் லாஸ்ட்டாக 1 டே மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ தெரியாத விஷயங்கள், அதாவது எனக்கு எதெல்லாம் மறக்கும், இல்லை எதெல்லாம் வந்து நான் திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கெல்லாம் வந்து 2 டேஸ் 3 டேஸ் அந்த மாதிரி வந்து டைம் ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சுப்பேன். லாஸ்ட் 12 மினிட்ஸில் வந்து நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்றது நீட் இருக்காது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம் அப்படின்றதால லாஸ்ட் 12 டேஸ்க்கு வந்து நம்ம டெஸ்ட்டு டெய்லி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ OMRம் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு தான் வந்து OMRல வந்து அந்த ABCD லாஸ்ட்டில் கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ OMRலையும் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க, சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ OMRம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற நீட் இல்லை. பட் யாருக்கு வந்து ஃபியர் இருக்குது, ஏன்னா இந்த OMR வந்து நம்மளோட மார்க்ஸ் OMR அப்படிங்கிறதும் சில பேருக்கு வந்து நம்ம எழுதும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 14th கொஸ்டின் B மார்க் பண்ணுறதுக்கு பதில் 15th கொஸ்டினில் B மார்க் பண்ணிடுவாங்க. அப்படின்னா நமக்கு ரெண்டு மார்க்குமே நம்ம போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணவங்க மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா OMR ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் லாஸ்ட் மினிட் வரைக்கும்.
கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோமா அப்படின்றது. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறது அப்படின்றதுமே ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஃபாலோ பண்ணாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சில பேர் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா 10 கொஷின்ஸ் படிச்சுட்டு அந்த 10 கொஷின்ஸ்க்கும் ஒன்றா ஒரு டைம் எடுத்து ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் அப்படியே ஷேட் பண்ணிட்டே வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஷினாக ஷேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர், செகண்ட் கொஷின் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் அப்படின்னு ஷேட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்ட்டு அதை பொறுத்து லாஸ்ட் மினிட்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 12 days வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர், கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். பட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எது வரும் எது வராது அப்படின்றது ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. இது வராதோ இல்லை நிறைய பேர் ஆஸ்பிரன்ஸோட மைண்ட் செட் வந்து ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா மறந்துருமோ அப்படின்ற பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது வந்து யோசிக்கக்கூடாது. மறந்துருமோ அப்படின்ற விஷயத்த யோசிக்காமல் கண்டினியூஸாக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல்ரெடி தெரிஞ்சது தெரியாதது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னாலவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு எதை பற்றியும் யோசிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் மினிட்டை கொஞ்சம் கூலாக வச்சுக்கலாம். ஏதாவது இப்போ ரிவிஷன் மட்டும் தான் பண்ண சொல்கிறீங்க, ஏன் புதுசாக படிக்கக்கூடாது சொல்கிறீங்க? அதில் என்ன சிக்கல்? உண்மையிலே சில விஷயம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அந்த அவசியம் நீங்கள் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும், ஏன் படிக்கக்கூடாது புதுசாக? ஏன் வந்து நியூவாக படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நியூவாக நீங்கள் படிக்கும்போது என்ன தோணுன்னா அதுக்குள்ளே நம்ம உடனே முடிச்சிட மாட்டோம். நியூவாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நியூவாக படிக்கும்போது அது ரிலவெண்ட்டாக இருக்கிற விஷயங்கள் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து ஒரு 4 பேஜஸ்லேயே முடியும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின் வேறு ஒரு இடத்துல இருக்கும், அது ரிலவெண்ட்டாக இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஸோ டெப்த்தாக அது போயிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்து க்ரியேட் ஆகும். இந்த டாப்பிக்லேருந்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இது வந்து நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட்ல அது இன்னும் ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணிடும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சு ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. ஆனால் அந்த படித்து வச்சது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷர்லேயே இதையும் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டு புதுசாகவும் படிக்கிற அந்த கன்ஃபியூஷனும் வந்து லாஸ்ட் மினிட்ல எதுவுமே பண்ண முடியாத மாதிரி போயிடும். அதனால தான் நியூவாக வந்து எதுவும் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். லாஸ்ட் பண்ணால் இதை மட்டும் படிக்க ஜெயிச்சிடலாம், இதை மட்டும் படிக்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். லாஸ்ட் மினிட்ல இது மட்டும் படித்தா போதும் அப்படின்றதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அது எல்லாருக்கும் சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ டேஸாக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்றது நமக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அந்த லாஸ்ட் 12 days நான் இதை தான் பண்ணேன் அப்படிங்கிறது. பட் எல்லாருக்குமே அது ஆப்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த விஷயம் வரும், இந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ அப்போ நான் எதில் ஸ்ட்ராங்கு எதில் நான் வீக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நானாக ஒரு ஸ்கெடியூல் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் 12 days வந்து பிளான் நம்ம வச்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது மட்டும் எப்போவும் விட்டுறக்கூடாது, அதை மட்டும் கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். குரூப் 4ல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 marks வந்து தமிழ் தான் இருக்கும், 100 marks தான் ஜிஎஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியில் வந்து நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக அந்த 100 marks வந்து தமிழுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு கோத்ரூ வந்து பண்ணி தான் ஆகணும். அது கண்டிப்பாக ஏன்னா 100 marks அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த 100 marks அப்படிங்கிறது ஒரு மார்க்கும் அதில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து காட்டும். ஏன்னா தமிழ் வந்து அந்த 100 mark அப்படிங்கிறது எல்லாருமே படிச்சிருப்பாங்க. மோர் ஆர்லெஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 90 எடுக்கிற அளவுக்கு எல்லாருமே அதில் மோர் ஆர்லெஸ் காமனாக தான் இருப்பாங்க. இதில் எங்கே வந்து டிஃப்ரென்ஸ் காட்டும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்ல தான். ஜிஎஸ் பார்ட்டில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு குரூப் 4ல் டாப்பராக ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஜிஎஸ் பார்ட் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதாவது பாலிட்டி அப்படின்னா அதாவது பிஒய்க்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிஒய்க்யூஸில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் லாஸ்ட்டில் வந்து கோத்ரூ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் வந்து இப்போ நிறைய வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ எல்லாமே இயர் வைஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இயரில் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து விஷுவலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற அதாவது இப்போ பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அதுக்கப்புறம் ஒன்றா ஆப்டிடியூட் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா ஆப்டிடியூட் வந்து 25 marks வரப்போகுது அப்படின்றதால ஃபஸ்ட்டு தமிழ் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் 25 marks இது கண்டிப்பாக முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்க அந்த 75 marksக்கு பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுக்கலாம். சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். சயின்ஸு ஜியாகிரஃபி அப்படிங்கிறது
ஸோ அதுக்கு வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு மற்றதுக்கெல்லாம் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். குரூப் 4ல நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு காரணமாக இருந்துச்சு? குரூப் 4 சக்ஸஸ் அப்படின்ட்டு எடுக்கும்போது நான் வந்து பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிகினஸாக இருக்கோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் தான் நமக்கு வந்து கைடன்ஸே. சிலபஸ்ஸு பிஒய்க்யூ இது ரெண்டும் தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கைடன்ஸ். இது ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து கோத்ரூ பண்ணிடணும், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வேர்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிஒய்க்யூஸ், ஏன் பிஒய்க்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போது குரூப் 1லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு 2-3 இயர்ஸாக கண்டினியூஸாக ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. யூனிட் 8 யூனிட் 9ல் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். அதாவது ஏதாவது லீடர்ஸ் பற்றி, விமன் லீடர்ஸ் பற்றி அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் வந்து HDI இண்டெக்ஸு இதுலலாம் கண்டிப்பாக கொஷின் வரும் அப்படின்றது இருந்துச்சு. பட் இப்போது ரீசெண்டாக நடந்த குரூப் 1ல் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அசெஷன் ரீசனிங் நிறைய இருக்குது, ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா தான் நம்ம அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்காக தான் பிஒய்க்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ சிலபஸ், பிஒய்க்யூ இது ரெண்டும் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கும் போதவே டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து ஒரு கொஷினும் வந்து நம்ம மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம படிக்கிறோம். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது வந்து இப்போது ராஜாராம் மோகன் ராய் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அவரோட பர்த் எப்போது, அதாவது அந்த இயரில் ஆரம்பித்து அவர் என்னென்னலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணார், என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணார், அவருக்கு என்னென்ன அவார்ட்ஸ்லாம் இருக்குது, அவரை ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்ன, அது முதல் கொண்டு நம்ம டீப்பாக படிச்சிடணும். ஏன் வந்து டீப்பாக படிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்போலாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருவாங்க. அதாவது இப்போ ராஜாராம் மோகன் ராய் 1772 பிறந்தார், அதுக்கு அடுத்ததில் வந்து அவரோட நியூஸ் பேப்பர்ஸ் இது, அவருக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்தது வந்து இந்த பர்சன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சிடுறாங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து இப்போ நீங்கள் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஷியோராக தெரியல அப்படின்னாலும் எலிமினேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த இயரில் அவர் பிறக்கலை அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கும்போது நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ வந்து கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்ல கொஷினை வந்து ரீட் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ரீடிங் நம்ம கண்டினியூஸாக வந்து டெஸ்ட்டு போடும்போது நமக்கு ஃபாஸ்ட் ரீடிங் வரும். ஏன்னா இப்போ வைக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறுது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக மாறிட்டுருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு மாறும்போது நீங்கள் அது ஒரு 4 லைன் இருக்கும், ஒரு கொஷினே ஒரு 4 லைனுக்கு இருக்கும். ஸோ அந்த 4 லைனும் நீங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணால் மட்டும்தான். அது ரொம்ப நேரம் நீங்கள் டைம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு டைம் பத்தாது. அதனால் ஃபாஸ்ட் ரீடிங் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ கொஷினை வந்து நல்லா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒரு கொஷின் கேட்டுட்டு அந்த கொஷின் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஏதாவது ஒரு மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது பதிலாக ஃபிஸ்கல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் மட்டும் உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்காம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது இது ஓகே இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கொஷின் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் ரீடிங்கும் இப்போ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். இந்த பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ரெஷர் இருக்கும். பண்ணாலும் வந்து இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா உற்சாகமாக படிக்கிறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் 12 days வந்து நமக்கு ப்ரெஷரைஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுற பர்சன் கிட்ட வந்து முதல்ல தள்ளி இருக்கணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்காமல் இருப்பாங்க. அதாவது சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து சீரியஸாக படிச்சுட்டு இருப்போம். ஸோ சீரியஸாக இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கூட அந்த மினிட்ல பேசிட்டு ஓகே பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் அட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட்ல சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி நமக்கு ப்ரெஷர் இருக்கும். சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் அட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து டிவியேட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி டிவியேட் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படி படிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோம், கண்டிப்பாக வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இப்போ என்ன இவ்வளோ இயர்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த 10 days என்ன ஆகிட போகுது, இந்த 10 days முடிஞ்சுது அப்படின்னா
இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் எப்படி மாறப்போகுது, நம்ம அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வந்து இந்த இவ்வளோ இயர்ஸ் பண்ண ஸ்ட்ரகிளை விட எவ்வளோ பெட்டராக மாறப்போகுது அப்படின்றத நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலவே நமக்கு இந்த ப்ரெஷர் வந்து பெருசாக தெரியாது. இன்னும் 10 டேஸ் தான், அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் என் லைஃப் மாறப்போகுது, என் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறப்போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே அதை பற்றியே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை ஓவர் கம் பண்ணிடலாம்.